இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் கோவில்பட்டி அருள்மிகு செண்பகவள்ளியம்மன் திருக்கோயிலோடு 2026 வருடத்திற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடியது அருள் தரும் செண்பகவள்ளியம்பாள் உடனுரை அருள்மிகு பூவனநாத சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலை எழுப்பினவர் செண்பக மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ஸ்தலத்தோட இறைவிக்கு செண்பகவள்ளின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தென் மாவட்டத்தில் மதுரையை அரசாள்பவள் அன்னை மீனாட்சி. அந்த மதுரைக்கு அடுத்தபடியாக கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்பாள் கோவிலில் அம்பாளே அரசாட்சி செய்கிறாள். 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சக்கூடிய தோற்றத்தோட அருள் பாலிக்கிறாள் அன்னை செண்பகவள்ளி அம்மன். 2026 வருடத்திற்கான பங்குனி திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பங்குனி மாதம் 22ஆம் தேதி 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடத்தில் விசாக நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2026 திங்கட்கிழமை அன்று தேர் திருவிழா நடைபெற உள்ளது. அவிட்ட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக ரதாரோகணமும் காலை 9:05 மணிக்கு தேர் வடம் பிடித்து திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. சித்திரை மாதம் முதல் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற உள்ளது. சித்திரை 2ஆம் தேதி 15/4/2026 புதன்கிழமையன்று மாலையில் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த கோவிலுக்கு சென்று வந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கோயிலை பற்றின உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஞாபகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் அடுத்தவங்களுக்கு அந்த திருக்கோவிலை சென்று தரிசிக்க வேணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.